ஹலோ. ஹலோ. போய் ரொம்ப நேரம் ஆகுதே, அவரை சேர்த்தாச்சா? ஃபீஸ்ல எப்படி கட்டிட்டீங்களா? ஆ, ஃபீஸ்லாம் கட்டியாச்சு. காரில் தான் லக்கேஜ் எடுக்க வந்திருக்கேன். அங்க எல்லா வசதியும் இருக்குதானே? ஆ, இருக்கு. டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வெஜ் மீல்ஸும் இருக்கு. இவ்வளோ வசதி இருக்குல்ல, அப்போ தீபாவளி பொங்கல்லாம் எப்படி வந்துருவாரா? வருவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு இல்ல, அவருக்கு அங்கேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. அது இல்லாம நம்ம வீட்ல தீபாவளி பொங்கலுக்குலாம் ஸ்வீட் செய்வோம். சுகர் வேற அவருக்கு. ரொம்ப லாங்ல இருந்து வேற வரணும். எதுக்கு அவருக்கு அலைச்சல் தான் பாக்குறேன். ஆமாம், பார்க்குறேன். நீ வை, நான் வரேன். சார் இந்தாங்க சார் ரிசிப்ட். ஐயா நீங்கள் உள்ள வாங்க, நான் ரூம் சுற்றி காட்டுறேன். ஃபாதர், அப்பாவும் நீங்களும் ரொம்ப நேரம் பேசியிருந்தீங்களே, அப்பா உங்களுக்கு தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாதை பையனை இங்கேருந்து தத்தெடுத்தாரு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னார். ஆனால் என் மனசு கேட்கல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. உங்கள் அப்பாவை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். வாழ்க்கையே பிச்சை போட்டவர். பொதுவாக பெற்றவங்களை நம்ம கடவுளுக்கு சமமாக சொல்லுவோம், ஆனால் அதுவே தத்தெடுத்து வளர்த்தவங்க அந்த கடவுளுக்கும் மேலே. அதனால தான் சொல்கிறேன், அவங்கள விட்டுறாதீங்க.